தேடுதும் அல்ல. எப்பவும் எப்படி தெரியுங்களா? சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, தேவ நீதிக்கு ஏற்ற வாழ்க்கை. எப்பவும் என்ன எந்த சூழ்நிலை வெளியே இருக்கட்டும், உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த வார்த்தை நமக்கு வாக்களிக்கும். அதை பெற்றுக் கொண்டோம். அதுதான் முதற்கு இந்த வேலை எப்படியாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்திபாரத்தை சரியா கட்டும்படியா பயன்படணும் தான் எங்க அப்பா வச்சிருக்காரு. இந்த நாட்டிலேயே போகிற சபையில ஏற்கனவே உங்களுக்கு கேட்டு 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 அநேக முறை இது உங்களுக்கு அறிந்த காரியமாய் கூட இருக்கும். ஆனால் மீண்டுமா இந்த அஸ்திபாரத்தை கட்ட தகப்பன் இந்த வேலையில நம்ம மத்தியில கிருபை செய்யணும். ஆவியானவர்தான் பேச வேண்டும் செபிக்கிறேன். ஒரு உண்மையான சம்பவத்தோட ஆரம்பிக்கிறேன். இது இங்கிலாந்து தேசத்தில் நடந்ததான காரியம். ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய நல்ல பணத்துல செழிப்புல வாழ்ந்தவன், பெரும் பாதகத்தை செஞ்சவன், அப்படிப்பட்ட ஒரு கொலைக்காரவன். அவனுக்கு மரண தண்டனை விதிச்சார். கடைசியில மரண தண்டனை கொண்டு போயிட்டே இருக்காங்க. முன்னாடி ஐயா மாதிரி ஒரு நல்ல போதர் என்ன பண்றாருன்னா, பாட்டு பாடி சத்தியத்தை அறிவிச்சுக்கிட்டே போறாரு. கடைசி விஷயத்தையாவது இந்த மனுஷன் சத்தியத்தை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேச வழக்கப்படி முன்னாடி பாடிக்கிட்டோம் போயிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் போனே அந்த மரணத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அந்த ஊழியக்காரன் நிறுத்தி, ஐயா இவ்வளவு நேரம் நீங்க பாடிட்டு வரீங்க, அநேக காரியங்கள் சொல்லிட்டு வரீங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்கிறார். ஆமாயா இது உண்மை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, இதுதான் சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, இதுதான் சத்தியமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு. ஐயா நான் இதுலதான் எப்படிப்பட்ட ஒரு பெரும் பாதகத்தெல்லாம் செஞ்சு இருந்தவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியும். எத்தனை வருஷமா இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள், 30-40 வருடங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற. அப்ப என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட என்னிடத்துல இந்த சத்தியத்தை சொல்லி இருக்க கூடாது. இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் முடிவு என்பதை சொல்லி இருக்க கூடாதா? அது மட்டும் எனக்கு சொல்லிருந்தீங்கன்னா, ஒருவேளை விசுவாசத்துக்குள்ள நடத்திருந்தீங்கன்னா அதை பின்பற்றி வந்திருப்பேன். எனக்கு மட்டும் இந்த சத்தியம் தெரிஞ்சுதான் நான் என்ன தெரியுங்களா சொல்லியிருப்பேன்? அந்த குடும்பாதகம் சொன்னதான வார்த்தை. இங்கிலாந்து தேசம் எங்கும் சுற்றி திரிந்து ஒருத்தர் கூட இந்த சத்தியம் அறியாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஓடி போய் சொல்லி, ஒருவேளை என்னால முடியலன்னா கூட நான் தவறு சரீரெல்லாம் பிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்த எப்படியாவது இந்த சத்தியத்தை கொண்டு சேர்ப்பேன். ஏன்னா இந்த சத்தியம் அறியாம ஒருவரும் மறித்திடக்கூடாது, ஒரு நித்தியமான மரணத்துக்குள்ள போயிடக்கூடாது, ஒரு நரகத்தின் அழிவுக்குள்ள போயிடக்கூடாது, தேவன் நினைத்து எத்தனை பேர்தான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் ஓடி சொல்லியிருப்பேன். எனக்கு இன்னைக்கு சந்திக்கிறீங்க அப்படின்னு பரிதாபமா சொல்லதா ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களே நமது சத்தியத்தை பெற்றுக்கணும். இதுதாங்க இயேசு கிறிஸ்து நம்மளை சந்தித்து சொல்றாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. அவங்க யாரு தெரியுங்களா? விசுவாசிக்கிற யூதனா. யாரா? விசுவாசிகளா. அவங்கள பார்த்துதான் சொல்றாரு, என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள். இந்த சத்திய வார்த்தை நம்மளை அழைக்கிற காரியம் ஏதோ ஒரு விசுவாச நிலைமையில தேங்கி இருக்கிற நிலைமையில அழைக்கலைங்க. ஒரு ஒவ்வொரு சீஷனாக இருக்கணும். ஒரு பெரிதான அறைகூட கொடு. விசுவாசம் எப்படி தெரியுமா வாழ்மா? எனக்கு எனக்கு எனக்குன்னு தான் அவர்கிட்ட ஓடிட்டு இருக்கோம். ஆனா சீஷனா எழும்ப ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவருடைய நோக்கத்திற்காக, அவர் எதற்காக நம்மளை பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்திற்காக ஓட ஆரம்பிப்போம். இந்த அந்த சத்தியத்தை தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. அடுத்த வசனத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி உடனடியாக அந்த விசுவாசிக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்த காலகட்டத்தில் நமக்கு புரியுற பாஷையில பேசலாமே. ஒரு பெரிய பணக்காரன் கிட்ட போயிட்டு, அப்பா நீ சத்தியத்தை அறிவிச்சுக்கோ, அப்பதான் நீ ஒரு விடுதலை அடையும், இல்ல அடிமையா வாழ போறேன்னு சொன்னா ஏத்துப்பா சொல்லுங்களா? உடனே நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? யார பார்த்து அடிமைன்னு சொல்லு. என்கிட்ட 1000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க, இன்னும் 1000 பேருக்கு என்னால என்ன பண்ண முடியும்? அவங்களை சம்பளத்தை வந்து அடிமையா வாழ வைக்க முடியும். அவ்வளவு ஓய்வுல இருக்க என்ன பார்த்து நான் அடிமையா இருக்கேன்னு சொன்னாலும் இந்த சத்தியம் அவனே சந்தித்து சொல்றோம்.
சத்தியத்தை அறிந்துக்கோ. சத்தியம் மட்டும்தான் இல்லையா? ஏன்னா அடுத்த வசனம் சத்தியம் முதன்மையா சொல்லிக் கொடுக்கிற வசனத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிதான் இருக்கான். பாவத்துக்கு சம்பளம் மரணம். அவ்வளவுதான். இந்த பாவம் எப்பங்க நமக்கு நேரிட்டது? எப்ப நம்ம கல்ல அந்த பாவம் வந்து ஏதோ பாவம் செஞ்சோம் அதனால பாவமா இல்ல, எப்ப எதுனால இந்த பாவம் நமக்குள்ளாக? இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த உலகத்துக்குள்ள பிரவேச எல்லாரும் யாருமே வித்தியாசம் கிடையாது. அத்தனை பேரும் இந்த பாவ சுபாவத்தோட தான் வந்திருக்கும். என் தாயினை பாவத்தில் கற்பம் தெரித்தார், நான் துன்மார்க்கத்தில் உருவான். இதுதான் சத்தியம். இந்த பாவத்தின் நிமித்தமாய் நான் ஒரு அடிமையாய் தான் வாழ போறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். மட்டும் நாங்க என்ன பண்றது? இந்த உலகத்தில் மரணமா? அப்புறம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அரிய எத்தனையோ பேர் வெறும் பாதகத்தை செஞ்சுட்டு நீடி தாயோட நல்லா இருக்காங்க, அதிகாரத்தோட இருக்கான், ஆளுகையோட இருக்கான், ஆஸ்தியோட இருக்கான், செல்வத்தோட இருக்கான், ஏன் நல்ல சுகத்தோட இருக்கிறான். அவன் ஏன்னா என்ன நமக்கு முன்னாடி எப்படி செஞ்சுட்டு இருக்கான்? ஒரு பெரும் பாவத்துக்கு செயல்பட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லிடுச்சு, அப்பா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்னன்னா இந்த உலகத்துல எத்தனை வருஷங்க வாழணும் சொல்லுங்க. இந்த சத்திய வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காலம் 120 வருடம். இந்த 120 வருடத்துல என்ன போல வாழ்ந்தவங்க யாருமே இல்லை. இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் அந்த அதிகாரம், ஆஸ்தி, ஆளுகை, சுகம் என்னவா வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எதெல்லாம் மேன்மையா தேடி ஓடிக்கொண்டிருக்கோமோ அத்தனையும் இருந்தாலும் இந்த சத்திய வார்த்தை நம்மளை சந்தித்து சொல்லும், அப்பா நீ உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கோ, ஆனாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இந்த சத்தியத்தை சந்திக்காதவரும் நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல நான் பிறந்தேன். எனக்கு இந்த சத்திய சந்திச்சது 36வது வயதுல. என் மனைவி எடுத்து நான் பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்கிறப்பா ஒரு நாள் புஸ்தகமே நம்ம வீட்டுல ஏதாவது புத்தகம் கிடைக்கலாம் தேடிப்பாரு அப்படின்னப்ப ஒரு சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிதியோன்ஸ் எடுத்து என் கரங்களை கொடுத்தான். அன்னைக்குதான் நான் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம். எத்தனையோ சபைகளுக்கு போக ஆரம்பியாச்சு, சபையில அநேக காரியங்கள் கேட்க ஆரம்பிச்சாச்சு, ஏன் சபையில முன்னோடி அந்த செயல்பட ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு இந்த சத்தியத்தை குறிச்சதான் வெளிச்சம் கொஞ்சம் எனக்கு தேவையில்லாம். இந்த உலகத்துல ஏதாவது நான் அவருக்கு செஞ்சேனா எனக்கு ஏதாவது ஏதாவது நான் அவருக்காகவே பிரயாசப்பட்டனா எனக்கு நல்லா சுகமா இருப்பேன். இப்படி எல்லாம் தேடினாலும் அவர்கிட்ட ஓடி வந்தது. எனக்கு இந்த சத்தியம் தான் சந்திச்சு, எனக்கு போதனைகள் அதுதான் சந்திச்சு. ஆனா இந்த சத்திய வேத 38வது வருடத்துல 36வது சந்திச்சதுக்கு அப்புறம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். 38 வருடமா வருடத்தோட படுத்திருக்காங்க. கேட்க நாதியற்றவனா, யாரு கவனிப்பாரற்றவனா, பெருசா கூட படுத்து கிடக்கிறான். அவனை சந்திச்சு இயேசு கிறிஸ்து போய் பார்த்துட்டு இப்படி சுகத்தை கொடுத்தார். என்ன பண்றாரு? நீ எடுத்து என்ன பண்ணுப்பா, படுத்து எடுத்து நடந்து போயிட்டு அவனுக்கு 5 நிமிஷம் என்ன ஆயிடுச்சுங்க, சுகம் கிடைச்சிச்சு. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 38 வருஷம். நம்ம கணக்குல இப்ப 30-35 வயசுல போய் இருந்தாருன்னா அவர் கிட்டத்தட்ட 70 வயசு தாண்டிதான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு, சுகம் கிடைச்சு. ஜாலியா இருந்து போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஏசப்பா சந்திச்சு பாரு. கேட்டு சொல்றாரு, அப்பா நல்லா இருக்கியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கணும்? இனி அது என்ன இருப்பா சும்மா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இனிமே என்ன பண்ணு சும்மா. 4 பேருக்கு போய் சொல்லு, இந்த மாதிரி ஒருத்தங்க சந்திச்சாரு, அவர் என்ன படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னாரு. உடனடியா அவ்வளவு நாளா படுத்துக்கிறதுனா உடனடியா படுக்கை எடுத்து நடந்து பாருங்க எப்படி இருக்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரு, அப்பா நீ அதிக கேடு உண்டாகாத பாவம் செய்யாத இருப்பான். அவனுக்கு இதுக்கு மேல ஏதாவது போடாம நடக்க முடியும்? ஏதாவது கேடு நடக்க முடியும் சொல்லுங்களா? 38 வருஷமா படுத்தே கடந்துட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துல இருந்துட்டான், யாருமே கவனிப்பாரு கடந்துட்டான். அவனுக்கு இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு பொல்லாப்பு நடக்குமான்னு தெரியாது. ஆனா அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, அப்பா நீ அதிக கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாதிருப்பாய். அப்ப நான் சுகந்தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் நீடித்தாயோட வாழ்றதா பெருசு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வேறொரு சத்தியம் என்னை சந்திக்கு. இதே மாதிரி ஒரு பெரிய செல்வந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்துல பொருளாசை குறித்து எச்சரிப்பா இருப்பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்ற. ஒரு பெரிய அறுவடை பண்ணிட்டான்.
அவங்க ஏற்கனவே களஞ்சியங்களா நிரம்பி கிடக்குது. உடனே அவன் ஆத்துமா கிட்ட சொல்றான், இன்னும் நிறைய களஞ்சியை கட்டி அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு ஆத்துமாவே நீ என்ன இனி சுகித்து இரு அப்படின்னு சொல்றான். உடனடியா தேவன் அவனை சந்தித்து சொல்றாரு, அப்பா இன்னைக்கு நீ எடுத்துக் கொள்ளப்பட்டார், இது யாரு? இந்த செல்வம் எல்லாமே கடந்து போற ஒன்று. ஐஸ்வர்யானை குறிச்சு புதிய ஏற்பாடுல வந்ததுக்கு அப்புறம் கதறுதுங்க. ஐஸ்வர்யே ஐயோ கதறுதுங்க. ஐஸ்வர்யான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினம். ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்கியா? நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக, இது இருந்தா நான் நல்லா இருப்பப்பா, இது எனக்கு போதுப்பா அப்படின்னு இது மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கியா? நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஒட்டகமானது ஊசியின் காதல் ரொம்ப ஈஸியான இந்த சத்தியம் நம்ம சொல்லிக் கொடுத்ததான காரியம். உலகத்தின் மேன்மை எதெல்லாம் பெருசு 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 நினைச்சிட்டு அதுக்காகவே இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம் ஓடி வந்துட்டு இருந்தேன். இதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லப்பான்றதா இந்த சத்தியம் எனக்கு சொல்லி கொடுத்து. இதே பழைய ஏற்பாடுல பாக்குறேன். ஒரு ஆட்டு இடையினா இருந்தாங்க, இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அவனை என்ன ஆக்கியாச்சு? ராஜாவா மாத்தியாச்சுங்க. உலகத்திலே பெரிய மேன்மைக்குரிய காரியத்துக்கு நடத்தியாச்சு. ஞானத்தை கேட்டார் சாலமோன். உலகத்திலே இந்த அளவில் அவரை போல ஞானவான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் 120 130 வருடம் நீடித்தாயோட வாழ்ந்து முடிச்சாச்சுங்க. அத்தனை காரியங்கள் தேவனுக்காக எத்தனையோ காரியங்கள் செஞ்சிட்டாங்க. ஆனாலும் எஸ்ஐயா 59:1 தேவன் நம்மை சந்தித்து சொல்லுகிறதான காரியம், அப்பா நான் உலக பிரகாரமா எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், ஆனா ஒன்று மட்டும் என்னால செய்ய ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகினதே இல்ல. ஆனா ஒன்னே ஒரு தடையா இருக்கு. அது என்ன தெரியுங்களா? நம்முடைய பாவம், ஆக்கிரம், மீறுதல். எப்ப சொல்றாருங்க? தாவீது ராஜாவாக்கிட்டாரா கொண்டாடிக்க, சாலமோன ராஜாவான ஞானவானாக்கிட்டார். ஆஹா, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துச்சுங்க. புதிய ஏற்பாடுல நடக்க முடியாத அதிசய அற்புதங்கள்லாம் முன்பே தேவன் செய்து முடிச்சிட்டார். சூரியன் சந்திரன் நிறுத்திட்டார். மரித்தவனை உயிரோட எழுப்பியாச்சு. காலத்தை பின்னாடி ஒரு 10 பாறை தள்ளியாச்சு. இத்தனை காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவன் நம்மளை சந்தித்து சொல்லுகிறார், அப்பா எப்படியாவது இந்த பாவத்திற்கு மீண்டும் ஒரு துன்மார்க்க அழிவு எனக்கு பிரியமோ, அவன் மனம் திரும்பி வாழ்வதே பிரியம் சொல்லிட்டு கதறுகிற தகப்பனா இருக்காங்க. நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் ஒரு காரியம் என்ன தடையா இருக்கு? நம்ம பாவங்கள் அற்புதங்கள் வேறு. இந்த பாவம் எப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை வச்சிருக்கு தெரியுங்களா? நம்ம பாவம் செய்கிறதுனால ஒரு மரணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனுடைய வார்த்தை சொல்லு என்று நடக்கக்கூடிய மரணம் இல்லைங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும். இந்த வசனம் எத்தனை பேர் இந்த நாளத்தை அடைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சத்தியம் முதன்மையா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எப்படி இருக்குமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்குங்க? மரணத்தோடு இருக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுதுங்க. நான் சத்திய வார்த்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன், எனக்கு நல்ல வேலைங்க, நல்ல குடும்பம், எனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தேவை மேன்மையா தான் வச்சிருந்தேன். ஆனா இன்னும் தேவை அதுக்காக நான் ஓடிட்டு இருந்தேன். ஆனா இந்த சத்திய வார்த்தை என்ன சந்திச்சு சொல்ல, அப்பா நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, ஆனா ஒரு மரணத்துல வாழ்ந்துட்டு இருக்க. இந்த மரணம் இருக்கிறவர்களும் அது 2ஆம் மரணமாகிய நரகத்துக்குள்ளதான் அவனை தள்ளி போடும். நான் இந்த உலகத்துல எவ்வளவுதான் சுகித்து எத்தனை நாள் வாழ்ந்தாலும் இந்த சத்திய வார்த்தை நம்மளை சந்தித்து சொல்லுகிறதான காரியம், அப்பா நீ பாவத்தோடைய அக்கிரமத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்க, அந்த வாழ்க்கையோடைய மரணத்துக்கு எதுவாயா நடத்தும். அது ஏற்றோ நடக்கிற மரணம் இல்ல, இன்றே இந்த மரணத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு அப்பப்பட்ட மரணத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த கிறிஸ்தவ ரட்சிப்பை பெறாது. இந்த உலகத்துல எல்லாமே தேவனுக்கு லேசான காரியங்கள். ஒருத்தர் ஏழையா இருக்கானா அவனை பணக்காரன் ஆக்குறது தேவனுக்கு லேசான காரியம். இல்ல ஒருத்தர் பலவீனனா இருக்கானா 4 நாள் மரிச்ச லாசருவே வெளியவான எழுப்புறது தேவனுக்கு லேசான காரியம். இல்ல ஒருத்தர் புத்தியனா இருக்கானா முட்டாளா இருக்கானா அவனை பெரிய ஞானவானா மாக்கி சாலமோனை போல மாற்றுவது தேவனுக்கு லேசான காரியம். ஆனா ஒரு பாவத்தை ஒரு மரித்து இருக்கிற நம்மள உயிர்ப்பிக்கணும்னா எவ்வளவு பெரிதான ஒரு விளக்கிரயத்தை கொடுத்ததாக தேவனே இறங்கி வந்து நமக்காக செய்ய வேண்டியதாக. நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் மேன்மை மட்டும் நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சிட்டு இருந்தோம்னா
இன்னைக்கு எத்தனையோ கூட்டம், நான் இந்த சபையை சொல்றேன், எவ்வளோ பேர் சந்திக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனையோ பேர் கிறிஸ்துவ அறிஞ்சிருப்பாங்க, நம்ம ரட்சிப்பை கொண்டாடலாங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நான் சாட்சி சொல்ல பிரியமா இருக்கு. இல்ல ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், இல்ல ஒரு வேற ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு பலவீனத்துல இருந்த சுகம் என்ன இருந்தாலும் அதுதான் சாட்சியா சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்குங்க ஒரு மரணத்துல இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேன், என்று ஒரு நித்திய ஜீவனை பெறும்படியாய் அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்காங்க கொண்டாடுகிற காரியம் இந்த ரட்சிப்பை குறித்து நான் மேல தெரிஞ்சதான். இல்லைன்னா இந்த பாவத்தூராய் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போறோம். இந்த ரட்சிப்பை குறித்து நாங்க வெளிச்சம் இல்லாம நானும் கிறிஸ்தவன் எத்தனையோ நாள் பிரயாசப்பட்ட காலங்கள் உண்டுங்க. என் பேர் ராஜபாண்டியங்க, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை, என்னை யாருமே அங்கீகரிக்கலைங்க கிறிஸ்துவ சொல்லி. அதுக்காக என்னென்னலாம் வேஷம் போட்டு தெரியுதா? என் கழுத்துல ஒரு சிலுவையை போட்டு நானும் ஃப்ரெண்ட் இருப்பான், ஏய் என்னடா கழுத்துல சிலுவையை போட்டு கிறிஸ்டினான்னு கேட்பான், ஏன் கிறிஸ்டின் தான். ஆனா என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத. சபைக்கு போற வழக்க வழக்கமே இல்லைங்க. உண்மையா சொல்றேன், சபைக்கு நான் ஒழுங்கா வர ஆரம்பிச்சதே என் மனைவி வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் நான் ஏதோ சபைக்கு போறது எதுக்காக தெரியுங்களா? என் நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏய் கிறிஸ்டியன்றா சர்ச்சு கூட போக மாட்டியானா? அதுக்காக போனவங்க இதுதான். என் பேர் நானே எவ்வளவே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு நானே ஜோசப்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு சுத்தி தெரிஞ்சவன். நான் ஜோசப்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா திரும்பி பார்க்க தெரியும், ஏன்னா அந்த பேர் என்னாலே அங்கீகரிக்க முடியும். அப்படிதான் வாழ்ந்தவன். எப்படியாவது கிறிஸ்தவனை நான் காமிக்கணும் எவ்வளவு பிரயாசப்பட்டங்க. ஆனா அந்த சத்திய சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அது ஜீவியம்னு எனக்கு தெரிஞ்சது. நம் மூலமாக கிறிஸ்து அறியப்படக்கூடிய வாழ்க்கை என்பது எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா அதே பாவத்திலும் அதே அக்கிரமத்திலும் வாழ்ந்துகிட்டு நானும் கிறிஸ்தவன் உலகத்துக்கு வெளிப்படுத்த ஓடினவன். இந்த சத்தியத்தை சந்திச்சு சொல்லுது, இந்த பாவத்தில அக்கிரமத்தில மரணத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா? இந்த உலகத்துல நீ ஒரு அடிமையாய் தான்ப்பா வாழ போற. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் எவையில பாவத்தில அக்கிரமத்தில நீங்க முக்காலத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவேளை அறியாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுமா? உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாக வாழ்ந்துட்டு எப்படி வாழ்றோமா? இந்த உலகத்துக்காக மட்டும்தான் வாழணும். நல்லா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கூட அழகா ஐயா சொன்னார், உன்னை நீயே நிதானித்து ஆராய்ந்து பார், அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்க மாட்டீங்க. நீங்க உங்களையே சோதித்து பாருங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நிச்சயமா ஆணித்தனமா இந்த சத்தியம் நமக்கு சொல்றதான காரியம், அப்பா நீ உலகத்துக்காக மட்டும்தான் வாழ போறோம். இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடிதாங்க ஓட போறோம். இதுதான் நிதர்சனம். ஒரு தம்பி கிட்ட போய் சொன்னாங்க, அவர் பிஏ படிச்சுட்டு இருக்க, அவர்கிட்ட போய் இந்த சத்தியத்தை நான் சொன்னேன். அப்ப அவர் நித்திய வாழ்க்கை நீ அதுக்காக என்ன பண்ணுனா ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்காரு அப்படின்னு சொன்ன. எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த தம்பியை பார்த்து சொன்னாரு, அங்கிள் காலையில 8:30 மணிக்கு போறாராம். எத்தனை மணிக்கு போறாராம்? 8:30 மணிக்கு போயிட்டு நைட் 8:30 மணிக்கு தான் வராராம். 12 மணி நேரம் படிப்புக்கிட்டே போயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படிப்பு செலவிட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாரு, அங்கிள் எனக்கு இந்த பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் டைமே இல்லைன்னு சொல்லி. நான் சொன்னேன், தம்பி இன்னைக்கு உனக்கு டைம் இல்லைனா நாளைக்கு டைமே இருக்காது. அந்த தம்பி பெரிய படிப்பு படிச்சு ஒரு பெரிய கம்பெனியில சேர்ந்து ஒரு பெரிய சிஓ ஆகி 1000 பேர் 2000 பேர் அவர் கீழே வேலை செய்யல. எத்தனை காலம், எவ்வளவு காலம் சொல்லுங்க? மிஞ்சி போனா 30-40 வருஷம். அதுக்காக பிரயாசங்கள் எவ்வளவு நேரங்க? அவன் முடிச்சிருக்கிற நேரம் தான் அதுக்காக தாங்க பிரயாசம். அந்த மேன்மைக்காக தான் ஓடிட்டு இருக்கான். ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்க வாழ்க்கை மாயான வாழ்க்கை. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ முடியும் சொன்னா 120 வருஷங்க. எல்லாரும் சம்பூர்ணமா வாழட்டும். ஆனா 120 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு வரப்போகுதுங்க. அந்த முடிவுக்கு அப்புறம் தான் ஒரு துவக்கம் இருக்கு. அது எங்க துவக்க போகுது? நித்தியமான அந்த பரலோக வீட்லையா? இல்ல அதுக்கு ஒரே வழி இது மட்டும்தாங்க. தேவனுடைய சத்தியம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து சொல்றாரு, அப்பா நான் தான் வழி,
நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவர் எங்க வர முடியாது, பிதாவிடத்தில் வர முடியாதுங்க. அந்த பரலோக வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா இதற்கு நேரம் இல்ல. உலகத்துக்காக எவ்வளவு ஓடி பிரயாசப்பட்டு நானும் அப்படிதாங்க வாழ்ந்தவன், உலகத்துக்காக தான் ஓடினவன். ஏதோ தேவ கிருபை இன்னைக்கு அவருக்காக பிரித்தெடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் அவருக்காக செலவழித்து இந்த வாழ்க்கையில மட்டும்தாங்க அதற்குரிய தருணம். அங்க போனா கிடையாது. பரலோகத்துல போனா அவரோட வாழ முடியும். ஆனா இந்த உலகத்துல மட்டும்தான் அவருடைய அன்புக்காக வாழணும். அவரை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ முடியும். இந்த உலகத்துக்காகவே செலவிட்டு இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்தனா இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்றாரு, அப்பா உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரு நாள் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு திருவாழ முடியாதுங்க. இதுதான் யதார்த்தம். நம்ம வாழ்க்கையில உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம உலகத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவனுடைய வார்த்தை சொல்லி இல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் வாழ போறோம். அது ஒன்றுதான ரட்சிப்பை குறிச்சதான வெளிச்சம் கிறிஸ்து நமக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கை மட்டும். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்முடைய முதலிடமும் முதன்மையான பிரயாசமும் நீங்களே பார்ப்பீங்க. இதற்காக எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம், எந்த வேலையில வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்முடைய பிரயாசம் எதற்கு, நம்முடைய ஓட்டம் எதற்கு என்பதை நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். அந்த காரியத்தை மட்டும் அந்த வெளிச்சத்துக்குள்ள உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரத்துக்குள்ள வருவதற்கு இந்த ரட்சிப்பு மாத்திரம். அதற்காக இத்தனை பெரிதான விளக்கணை கொடுத்திருக்கார் இயேசு கிறிஸ்து. முதல் இருக்க காரியம், உலகத்துக்கு அடிமையாய் வாழ போறோமா இல்ல தேவனுடைய பிள்ளையாய் எழும்ப போறோமா? இரண்டாவது காரியம், அதே காரியத்தில் இன்னொரு அதே தொடர்ந்து படிங்க. உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்க்கு அதிகார பிரபுவாகிய அவனுடைய ஆவிக்கு ஏற்றபடிதான் நடப்போம். சாத்தானுக்கு ஏற்றபடிதான் நடந்து கொண்டிருப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. சாத்தானுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தாங்க, எல்லாத்தையும் கொண்டுருவான். இன்னும் சுகமா இருக்கா, இருந்துகோப்பா, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் பலவனா இருக்கா, இன்னும் பலத்தோட வாழ்ந்துக்கோ, இன்னும் பணத்தோட செழிப்போட வாழ்வா இருந்துக்கோ, இன்னும் ஞானத்தோட இருக்குவா பெற்றுக்கோ, எல்லாத்தையும் அனுமதிச்சிருவாங்க. இன்னைக்கு அநேக காரணம் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஞானம் படிக்கிறதுக்கு தடையா இருக்கான், சுகத்துக்கு தடையா இருக்கான், சரி சம்பாதிக்கிறதுக்கு தடையா இருக்கான். அதெல்லாம் அவனுடைய குறிக்கோளே இல்லைங்க. அவனுடைய குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி யாரெல்லாம் கிறிஸ்துவ அறியாம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருந்தாங்க. ஏன்னா அவிசுவாசின்றது ஏதோ கிறிஸ்துவர் அல்லாதவங்க சொல்றது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கே சொல்ல வேண்டிய அவசியமாய் மாறிட்டு சத்தியனா என்னன்னு தெரியாத ஒரு சூழலுக்குள்ள அநேகர் போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் நான் பார்த்திருக்கேங்க, பயங்கர பக்தியில பார்த்திருக்கேன், சபைக்கு போற வைராக்கியத்தை பார்த்திருக்கேன், செபிக்கிற காரியங்களை பார்த்திருக்கேன், வேத வாசிக்கிற காரியத்தை கூட பார்த்திருக்கேன். எல்லாத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவை அறியாம வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவின் வாசனை கூட இல்லாம ஏதோ ஒரு நாள் நான் போய் இந்த இடத்துல இருந்துட்டு கொஞ்ச நாளா இஷ்டப்படி நான் வாழ்வேன் வாழக்கூடிய எண்ணற்ற பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அதுக்கு நானும் ஒரு காரியம், நானே ஒரு உதாரணமா சொல்லலாம், வேற யாரையும் சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கிறிஸ்துவ அறியாம நானும் கிறிஸ்துவ சொல்லிட்டு நிறைய வேஷம் போட்டு வந்தான் நானும். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் அறியாதபடிக்கு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? என் மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனானுங்க எப்ப என்ன பண்ணிட்டாங்க? நம்ம மனசை குருடாக்கி வச்சிருக்காங்க. இந்த சத்தியம் அறியப்படக்கூடாது, இந்த நல்ல செய்தியை பெற்றக்கூடாது, இந்த நல்ல செய்தியை விசுவாசித்தக்கூடாதுதான் ஒரே ஒரு திட்டம் அமைச்சு எல்லாத்தையும் உலகத்தை அமைச்சு அவன் உலகத்தின் அதிபதி சொல்லப்படுதுங்க. உலகத்தின் காரியங்களை கொடுக்கக்கூடிய சொல்லப்படுதுங்க. எல்லாத்தையும் அவன் கொடுக்க முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவனுக்கு குறிக்கப்பட்ட இடத்துக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டு போனது அவர் எழுதிட்டான். ஏன்னா அந்த நரகம்
அந்த மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட விழுந்து போன தூதருக்காக சாத்தானுக்காக ஏற்பட்டதான அந்த நரகத்திற்கு எத்தனையோ பேர் அறியாம போயிட்டு இருக்காங்க. அந்த அறியாம போகணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இந்த சாத்தானுக்கு வச்சிக்கும்படியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த மனதை குருடாக்குனதுல இருந்து எழுப்பிட்டாங்கன்னா எப்படி மாறுவாங்க தெரியுங்களா? அதே இதுல 6ஆம் வசனம் 4:6 என்ன முதல் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி எப்படி இருந்துச்சுங்க? இருளா இருந்ததுங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கூட வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மேல அசைவாடிட்டு இருந்தார். முதல்ல தேவன் செய்ததான காரியம் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாச்சு, பூமியில இறங்கி வந்தாச்சு. ஆனா நமக்குள்ள வர முடியல. என்னைக்கு பாவம் செய்த ஆதாம் விழுந்து போனாலோ அன்றிலிருந்து தேவ ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். உள்ள என்ன வந்துருச்சு தெரியுங்களா? மரண இருள் வந்துச்சான். சத்தியவார்த்தை சொல்லு. இந்த பாவ இருள் நமக்குள்ளாய் வந்ததிலிருந்து அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா என்னைக்கு அன்று வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்ன தேவன் அதே காரியத்தை நமக்குள்ள இந்த சுவிசேஷத்தின் வாயிலாக அருமையா சொன்ன வார்த்தை, தேவ சாயலாகிய கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளாய் வரவேளையில என்ன நடக்கிறது பாருங்க. வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்கள்ல பிரகாசம். எப்படிங்க? அன்னைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வெளிச்சம் இன்று நமக்குள்ளாய் வரும்படியா என்ன இயேசு கிறிஸ்து பெறுறீங்களோ இந்த இருதயத்துக்குள்ள யார் வந்துட்டாங்க? கிறிஸ்துவானவர் வெளிச்சமாய் வருகிறார். அன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும். எப்படி பூமியில இருள் இருந்தனால் ஆவியானவர் வர முடியலையோ, இந்த பாவ இருள், இந்த மரண இருள் நம்மளை அமர்த்தி வச்சிருக்கவர்களோ நமக்குள்ள கிறிஸ்து வருங்க. இது மட்டும்தான் அவர் எழுதி. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லலாம் இயேசு கிறிஸ்து கிட்ட வரலாம் சும்மா இருக்க. எத்தனையோ பேர் 100 வயசு வந்து சுகத்தோட இருக்காங்க. எத்தனையோ பேர் தெரியும். செல்வத்தோட இருக்கான், ஞானத்தோட இருக்கான், எத்தனையோ எல்லாம் வச்சு உலகத்துல என்னெல்லாம் மேன்மை தெரியல அத்தனையும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய சத்திய வார்த்தை சொல்லுது, உலகம் முழுவதும் என்னவானாலும் நீ செஞ்சுக்கோ, ஆனா உனக்குள்ள அந்த இருள் இருக்கு. இந்த பாவ இருளோடு நீ வாழ்ந்துட்டு இருந்தனா இப்ப ஒரு ராஜ்யத்துக்குள்ள வரும். அந்த கட்டில வைக்கணும்ன்றதான் ஒரே ஒரு திட்டம் சாத்தான். இன்னைக்கு சாத்தானுடைய ஆவி எந்த அளவுக்கு கிரியை செய்து நம்ம செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பெருநாடு குடும்பாதற்கு ஒரு பெருங்கூட்டம் ஒரு மனதோடு எழுந்து சேர்ந்தது கேட்பது எப்படிங்க முடியுது? ஒருத்தருக்குரிய இலக்கை இல்லை, ஒருத்தருக்குரிய ஒரு பெரிய என்னடா இப்படி ஒரு காரியத்தை செய்யறோம் என்ன திருமணத்தின் காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல கிறிஸ்து இல்லைன்னு வச்சுக்கோங்களா, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முறுமுறுப்புதாக, எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு தான், உடம்ப வச்சுட்டுதான் இருப்பான். இதுதான் நம்ம சாத்தா நம்மளவா செயல்படுகிற காரியம். ஆனா கிறிஸ்து மட்டும் நமக்குள்ள வந்துட்டானா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தம்முடைய அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும். இதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். அவர் நமக்கு நன்மைக்கு மட்டும்தான் செய்வார். இந்த பொருளாதார பெற்றோர் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கிறப்ப பரலோகத்தையும் சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதி அவர் நம்முடைய தகப்பன் நமக்கு நல்ல ஈவிலை தராமல் இருப்பாரோ, நமக்குள்ளாய் பரிசுத்தாவை கொடுக்காமல் இருப்பாரோ அப்படின்னு வார்த்தை சொல்லுதுங்க. இன்னைக்கு நான் சாத்தானுக்கு அடிமையாய் வாழ போறோமா, இல்லை இந்த ரட்சிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளையாய் இருக்க போறோம்? இது நமக்கு முன்பாக கொடுக்கப்பட்டதாக தேவனுக்கு முன்பாக 2 காரியம் தான். ஒண்ணு பாவி, இல்லைனா தேவனுடைய பிள்ளை. பாவத்தோடு வந்து பாவத்துல மறித்து நரகத்துக்கு போக போறோமா, இல்லை இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவனுடைய பிள்ளை என்ற சொந்தத்திற்கு பரலோகத்துக்கு போக போறோமா? இதுதான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறாங்க. ஒரு பெரிதான அழைப்பு. இதுல ஆளுங்கள் மட்டும் உணர ஆரம்பிச்சாங்க இந்த ரட்சிப்பை என்றோ கிறிஸ்துவும் கொண்டாடி இருக்கும்.
ரட்சிப்பு என்றோ இந்த உலகம் அறிஞ்சிருக்குங்க, அதை இன்னும் புதைச்சி வச்சிருக்கொண்டுதான் நிதர்சனமான ஒன்று. இன்னைக்கு அதற்காக எழுப்ப வேண்டிய காலம். ஏன்னா ரொம்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் வேதத்தில் சொன்ன அத்தனை காரியம் நிறைவேறி கொண்டு வரும். யாரும் மறுப்பே சொல்ல முடியாது. இந்த காலத்துல மௌனமாயிராம எழுப்பக்கூடிய ஒரு பிரதான காரியம் எப்ப பெற முடியும்னா இந்த சத்தியத்தை குறிச்சுதான், வெளிச்சமும் ரட்சிப்பை குறிச்சதானே. மூன்றாவது காரியம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ரெண்டு வெளியே இருந்து அட்டாக் பண்ணுது, உள்ள இருந்தே வேலை செய்யக்கூடிய காலம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே இயேசு அறியலனா எப்படியா நம்முடைய மாம்ச இச்சையை நாங்க நிறைவேற்றுவோம், நம்முடைய மாம்சம் மனசு விரும்பினதாங்க செய்வோம். எப்படி செஞ்சோம்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அப்பா நீ கோபாக்கினின் பிள்ளையாய் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இந்த ஒரு காரியத்தை வேண்டாம் பழைய ஏற்பாட்டுல அத்தனை பேரும் நிறைவேற்ற முடியலங்க. எத்தனையோ காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டு பார்க்கக்கூடிய எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு காரியத்தை மட்டும் அவங்களால மேற்கொள்ள முடியும். இதே காரியத்தை பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சவுலா இருந்த காலத்துல எப்படியாவது தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பழைய ஏற்பாடுல சொன்ன எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும்னு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணிட்டு ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 7:5. நம்ம மாம்சத்துல இருக்கவங்க, மாம்சம்னா நமக்கு புரியாம சொல்லலாம். ஏன்னா எனக்கு எத்தனையோ நாள் புரியலங்க, என்னடா மாம்சம் 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 மாம்சம். ஆனா மாம்சம்னா ஒண்ணுமே இல்லை, சுயம். நான் என்னால அப்படின்னு நினைச்சு செயல்படுறோம் பார்த்தீங்களா, அந்த காரியம் சுயத்தினால மாம்சத்தினால் நம்ம சுயமா வாழ்ந்த காலத்துல பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படியாக எங்க செஞ்சதுங்க? கை, காலு, கண்ணு, இதுதான் செய்து தேவனுடைய வார்த்தை சொல்லுதுங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கதற, அப்பா உன் கைதான், உன் கால் தான், உன் கண்ணுதான் காரணமா இருக்கா, எடுத்து போட்டுப்பா, எப்படியாவது பரலோகத்துக்கு வந்து நீ பாவம் செய்வதற்கு வந்த அப்படிப்பட்ட ஒரு நரகத்துக்கு போயிடாத, நான் சுகமா வாழ்ந்தா போதும், எல்லாம் கை கால் இருந்தா போதும் அப்படின்னு சத்தியத்தை படிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வேறொரு செய்தியை நமக்கு சொல்றாரு. அப்பா என்ன வேணாலும் குறைவுக்குள்ள போ, ஏன் உன் ஜீவனையே இழந்து போயிடு அப்படிதான் சொல்றாரு. எவன் என் நிமித்தமா இந்த ஜீவனை இழக்கிறானோ அவன் ஜீவனை பெற்றுக் கொள்வான். இதுதாங்க வார்த்தை. இந்த உலகத்துக்காக ஓடுகிற வாழ்க்கையில இந்த நரகம் முடிவில்லாத ஒரு வாழ்க்கைங்க. இங்க 120 வருஷம் தான், ஆனா அங்க ஒரு நித்திய வாழ்க்கை. எதற்காக பிரயாசம், எதற்காக ஓடிட்டு இருக்கோம்? இன்னும் ஏன் சிச்சையை, ஏன் இஷ்டத்தை, ஏன் விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருக்கனா? இல்ல இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிடுறாரு, என்னை நானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாக சீஷரா அவசியத்தை செய்ய முடியாது. இவ்வளவுதான். இதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு, இதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் மேன்மை. இல்ல நான் சுயத்துக்காக எனக்காக 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 வாழ்ந்துட்டு இருந்தனா இதுதான் நிறைவேற்றி கொண்டிருக்கேங்க. அப்ப என்ன சந்திச்சுச்சுங்க, நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சத்தியம் பார்த்து சொல்லுது, அப்பா நீ கோபப்பட்ட, இயேசு சொல்றார் மத்திய 5:23 கோபப்பட்டா நீ நியாய தீர்ப்புல நிற்ப பாடுறாரு. இந்த மாம்சத்தின் கிரியை, எனக்குள்ள ஏற்படுகிற கிரியைகள் எல்லாவற்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது சொல்றாரு. கோபம், பெருமை, பொறாமை, வர்க்கன், மதிகேடு எதுவானாலும் போட்டுக்கோங்க. நம்மளமா வெளிப்படுகிற இந்த பொல்லாத சிந்தை, வைராக்கியம், மன்னிக்க முடியாத வைராக்கியம், இது எல்லாமே இருந்தாலே தேவனுடைய வார்த்தை சொல்லுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இதுதான் நம்ம சந்தித்து சொல்லுகிறதா இருக்கா? இத புரியுற மாதிரி சொல்லு. ஒரு சிறு குழந்தைங்க வெளியே போய் ஜாலியா விளையாட்டு வர, எத்தனை வயசு, ஒரு 3 வயசு வச்சு போங்க, அவர் ஜாலியா விளையாட்டு சேர்த்தலாம் பூசிட்டு வர. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆசையா ஆகாரம் செஞ்சு வச்சு பிள்ளை வந்து வாரி அடிச்சு முத்த கொடுத்து கொஞ்சிக்கிட்டே ஊட்டி விடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் சேரலாம் முழுசுமா பூசிட்டு அவருக்கு ஒண்ணும் தெரியாது.
அவரு விளையாட்டு வர்றாரு, அவ்வளவுதான். ஜாலியா ஓடி வர்றாரு. ஓட பயங்கர பசியில வர்றாரு. வந்தா புள்ள பசியா இருக்கான்னு சொல்லிட்டு வாரி அடிச்சு முத்தம் கொடுத்து என்ன நினைச்சுங்களா செய்வீங்க? சொல்லுங்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டோம்ல? அப்ப என்ன செய்வோம் சொல்லுங்க? என்ன செய்வோம்? முதல்ல என்ன பண்ணணும்? அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு குளிப்பாட்டி சேறு போக வச்சு ஒரு புது வஸ்திரத்தை போட்டுதான் இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க முடியும் நம்ம பிள்ளை. அப்ப பாவத்தை பாராத சுத்த மகா பரிசுத்தம் உள்ள தேவன் இருக்கிற இடத்துக்கு இந்த பாவ சுபாவத்தை, இந்த பாவ சேர வச்சுக்கிட்டு நம்மளால போக முடியுமா? முடியாது. சரி, இந்த பாவத்திலிருந்து மீளணும் நான் முயற்சி பண்றேன்னா இன்னைக்கு நமக்கு அதே காரியத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் எப்படி இருக்குது? ஆவிக்குரியதா இருக்கு. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு சுயமாவே செயல்பட்டு இருக்கேன். எப்படி இருக்கங்க? சுயமாவே செயல்பட்டு இருக்கேன். எனக்குள்ள பாவம் இருக்கு, நான் அடிமையில வச்சிட்டு இருக்கு. நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால தீவிரமா செய்ய முடியுது. தேவனுடைய வார்த்தையில கதறாருங்க பவுலடியாரு. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவம் மாம்ச சேர்த்து என்ன விடுவிப்பர் யார்? கதறாரு. கதைக்கு நான் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம நினைச்சோம் நம்மளால முடியாது. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் நினைச்சா என்னால கீழ்ப்படிய முடியாதுங்க. ஏன்னா இது ஆவிக்குரியது, நானும் மாம்சத்துக்குரியனார். அதனாலதான் பழைய ஏற்பாடு ஒருவராலும் இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியல. தேவனுடைய வார்த்தை சொல்லு. நியாயப்பிரமாணம் யாரால என்ன பண்ண முடியலையா? நிறைவேற்றவே முடியலங்க. இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம். இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. என்னுடைய வசனம் அது ஆவியும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. மாம்சம் உன்னைக்குமே உதவாதுங்க, ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுக்காக. இனி கூட அழகா ஞானஸ்தானம் இந்த ராபோஸ் எடுக்கிற பையன் சொன்னார், இந்த மாம்ச சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினா மட்டும்தான் நித்திய ஜீவன் சொல்றார். அதே அதிகாரத்தில் யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஒரு பெரும் கூட்டம் ஓடி வந்துங்க. இவர்கிட்ட வந்தா நிறைய அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், நம்ம சுகமா இருக்கலாம் அப்படின்னு ஓடி வந்தவங்களை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, அப்பா இந்த உலகத்துக்காக என்கிட்ட வராது, இந்த அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னிடத்துல வராத, நித்திய நித்தியமாய் கிரியை நடப்பிக்கும் போஜனத்துக்காக என்னிடத்துல வாப்பா, அதற்காக நீங்க தெரிஞ்சுக்கான்னு சொல்லிதான் இந்த வசனத்தை சொன்ன. யார் இந்த கடினமான போது உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா மீதமா இந்த 12 சீஷர்கிட்டதான் இந்த வார்த்தை சொல்ற, அப்பா உன் சுய அறிவினால் உன் சுய ஞானத்தினால இந்த வார்த்தை உனக்கு புரியவே புரியும். இதாவிக்குரிய இது ஜீவனை கொடுக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வசனம் ஆவிக்குரியவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ளும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிட்டாதான் இந்த சத்தியம் நம்மோட பேச ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சங்களை கொடுக்க ஆரம்பித்தோம். அப்ப முதல்ல நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாறும். ஆனா நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் ஒரு ஆவிக்குரிய மரணத்துல வாழ்ந்துட்டு, இதற்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்து, இதற்காக மட்டும்தான் நமக்காக இவ்வளவு பாடுபட்டார். வானம் பூமி பாடை தீர்ந்தோ வாடினேன் என்னை இழந்ததினா, என்னை ரட்சிக்க பிதா உம்மை அனுப்பியதால் ஓடி வந்தே மானிடனா, என்னை ரட்சிக்க பிதா உம்மை அனுப்பியதால் ஓடி வந்தே மானிடனா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ,
ரட்சிப்பை பெறணும்னா ஒரே ஒரு காரியம் தான், ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை சொல்றது. ஒருவன் மறுபடி பெறவாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே அவன் எப்படி பெறணும்னா சலத்தினாலும் ஆவியினாலும். ஆவிக்குரிய மரணத்தில் இருக்க நம்ம ஆவிக்குரியவனாய் பிறக்கணும். இது உள்ளாக நடக்கக்கூடிய காரியம், உள்ளாக ஒரு புதிய மனிதனாக புது சிருஷ்டியாக உருவாக்கப்படுகிற காரியம். இனி நமக்குள்ளாக கிறிஸ்து வந்து வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்து ஞானஸ்நானமா மூழ்கிறப்ப நாம் மரிச்சு அவரோடு சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாய் வெளியே வரப்ப அவர் உயிர்த்தெழுதலின் மகிமையில வெளியே வரணும். அன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று தேவனுடைய வார்த்தை சொல்லு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இனி வாழ்வது நான் அல்ல, என்னது கிறிஸ்துவே வாழ்கிறார். உலகை யார பார்க்கணும்? கிறிஸ்துவ. ஒரு குழந்தைய போய் பஸ் ஸ்டாண்ட்ல சேர்த்து 10 வருஷம் கழிச்சு பார்க்கிறோம். பிள்ளைய பார்த்து கேட்கிறோம், என்னமா படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறோம். பஸ் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன்னு சொன்னா ஒத்துப்போம், இன்னும் பவுண்டேஷன் போடுமா, இன்னும் ஒரு 10 வருஷம் படிமா அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல மாட்டோம்ல. குழந்தை பால் குடிச்சிட்டு, பால் குடிக்கிற குழந்தை ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அதே பால் குடிச்சிருந்தா ஏத்துக்க மாட்டோம்ல. இந்த உலக பிரகாரமா ஆகாரமானாலும் ஞானமானாலும் அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிற நம்ம இன்று கிறிஸ்துவுக்குள் பிறந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அதே கோபம், அதே வெறிச்சு, அதே கசப்பு, அதே பொறாமை, இப்படிப்பட்ட காரியத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னும் நம்ம அன்னைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா கிறிஸ்து நமக்குள்ள சோதித்து ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லு. என்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கிறிஸ்துவை பெற்றுட்டோமோ, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முடிச்சிருக்கோம். ஏனென்றால் நீங்கள் பயத்தது சொல்லமா. இது நான் சொந்தமா சொல்ற கருத்து இல்ல. இப்படி இருந்தாலும் சொல்லல, சத்திய வார்த்தை நேரடியா நம்ம சந்திச்சு சொல்லிருச்சு. அப்பா நீ மரிச்சாதான், நீ மாம்சத்துல மரிச்சாதான், நீ மாம்சத்திலே பிழைச்சிட்டு இருந்தன்னு வச்சுக்கிய, நீ உனக்கு சாவுதான். மாம்சத்தில் பிழைத்தால் சாவேங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்ததான காரியம். இது உலக வாழ்க்கையில நான் நல்லா இருந்தா போதும், நான் எப்படியோ நல்லா சுகமா இருந்தா போதுன்றதான அழைப்புலங்க மாம்சத்துல மரிச்சு ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிற வாழ்க்கை. அப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்க இருக்குங்க நம்ம ஜீவனை? நான் விசுவாசிக்கிறேங்க, என் ஜீவன் அவரோட இருக்கு. எங்க இருக்கு? அவரோட. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்க, உங்களோட இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேங்க, அது எப்படி முடியுது? என் ஜீவன் அங்க இருக்குன்னா நான் கேள்விதானே? சத்தியம் நமக்கு ஒரு கேள்வி கொடுக்குதா இல்லையா? என் ஜீவன் கிறிஸ்துவுடனே இருக்குது. அதை தொடர்ந்து சொல்லுது, எப்ப நான் வெளிப்பட போறேன்னா என்று இயேசு கிறிஸ்து வராரோ அப்ப அவருடைய ஜீவனோட கூட யாரும் வெளிப்பட போறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் வலது பாரசத்தில் இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்றாருங்க. இதேதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லும். நாம் எல்லாரும் ஒருவரே மரித்திருக்க, நாம் எல்லாரும் அவரோட மரித்தாயிற்று. இனி பிழைத்திருப்பது நமக்காக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவுக்காகவே பிழைத்தது. இன்னைக்கு நம் மூலமா கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் வாசல் கதவை தட்டுறப்பா, யாரெல்லாம் கதவை திறக்கிறீங்களோ நான் என்ன பண்ணுவேன்? உள்ள வந்துருவேன். உள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்? உங்களோட போஜனம் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட போஜனம் பண்ண போறீங்க. அவருடைய போஜனம் என்னங்க? பிதாவின்
சித்தத்தை செய்து அந்த கிரியை நடப்பிதே என்னுடைய போஜனமா இருக்கு. அப்ப நம்முடைய போஜனம் என்ன? அவருடைய சித்தத்தை செய்யலாம். நம்மளமாக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்காரு. இந்த கை இந்த ஒரு சரீரத்தில் இருக்குன்னா தான் இஷ்டப்படி இருந்துட்டீங்களா, செயல் இல்லாம இருந்தா சந்தோஷமா இருப்போம் சொல்லுங்களேன். என்னுடைய வார்த்தை சொல்லுது, நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் அவருடைய அவைகளாய் தனித்தனியா இருக்கிறோம். இந்த கை இந்த சரீரத்துக்கு பயன்படும்னா சரீரம் என்ன சொல்லுதோ, இந்த தலை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணுங்க. இனி என் மூலமா கிறிஸ்து செயல்படுகிற காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கணுங்க. அதுதான் நமக்கு கொடுத்ததான இரட்சிப்புக்குரிய இங்கே அதிகாரத்திற்கு விடுவித்து நம்மளை பரிசுத்தவான்களின் பங்குள்ளவர்களாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தாச்சு. இனி தேவனுடைய ராஜ்யம் அது வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானம் இருக்கிறார். அவருடைய நீதிக்கேற்ற வாழ்க்கை நமக்கு ஏசப்பாக கொடுத்தா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை எடுப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தான் தெரிந்துதான் இருப்பான். அதை நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? கொஞ்சமா கொடுப்பேன்னா சொன்னாரு, ஏதோ கொஞ்சம் கிள்ளி கொடுப்பேன்னா சொன்னாரு, அள்ளி கொடுப்பாருங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அதற்காக நம்ம கூடுவேன். இன்னைக்கு நீ மாம்சத்தின் கிரியை வெளிப்பட வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல ஆவியின் கனி நம் வாழ்க்கையில் வெளிப்பட வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு சின்ன உதாரணத்தோட முடிச்சேன். இது ரொமானியாவில் நடந்த உண்மையான சம்பவம். இந்த பெற்றோர்களுக்கு எது அவசியம் என்று வலியுறுத்துகிறதான காரியம். ரிச்சர்ட் ரூபன்ற ஒரு பெரியதான ஒரு தேவதாஸ் இந்த ரொமானியா அந்த நாட்கள் 1990 ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் கிடையாது, 1990க்கு முன்பாக நடந்த சம்பவம். அவங்களுக்கு அந்த நாட்டில் கம்யூனிசம் இருந்தனால யாரெல்லாம் கிறிஸ்துவ இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி போட்டுருவாங்க, அவங்கள மறுதளிக்கும், அவங்களுடைய ஸ்பையா மாதிரி உள்ள விட்டுருவாங்க. திரும்ப யாரெல்லாம் கிறிஸ்துவ போதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காட்டி கொடுக்கணும். இதுதான் ரிச்சர்ட் ரூபன் ஒரு அருமையான போதகர், அருமையா கிறிஸ்துவ வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஒரு வாட்டி கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை பண்ணி எல்லா போதரும் கூப்பிட்டு ஸ்டாலினை தான் முன்னிறுத்தி சபையில அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றதுதான் சபையில சொல்லணும் அப்படின்னு சொன்னப்ப எழுந்து நின்று இந்த சத்திய வேதம் எது சொல்லுதோ அதை மாத்திரம் தான் நான் அறிவிக்க முடியும் தைரியமாய் நின்ற மனிதன் பிடிச்சி சிறையில போட்டாச்சுங்க. அவங்க மனைவியும் இந்த சத்தியத்தை போதிக்கிறனால அவங்களையும் பிடிச்சு போட்டாச்சு. 2 பேரும் சிறையில இருக்காங்க. பயங்கரமான சித்திரவதை. ரிச்சர்ட் ரூபன் உயிரோடு இருக்காரான்னு கூட நீங்களுக்கு தெரியாது, அவர் எங்க இருக்கான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஒரே ஒரு பையன் கிறிஸ்டியன் சொல்லிட்டு அவனை தெருவில் விட்டாச்சு. அந்த பையனை யாராவது ஆதரிச்சாங்கன்னா அந்த குடும்பம் சித்திரவதைக்குள்ளாகும். பயங்கரமான ஒரு கடும் தண்டனை கொடுப்பாங்க. அதனால அந்த பிள்ளையை யாரும் ஆதரிக்கல. அவன் தெருவில் சுத்தி திரியிறான். கிறிஸ்துவ மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள போயாச்சு. அந்த வேளையில அவன் தாய் மறிக்கிற தெருவாயில இருக்கான்னு சொல்லிட்டு சிறைக்கு கூப்பிடுறான். அவன் போறான். அவன் அனுப்பும் அப்படியே அவன் குரு குலைச்சு போய் அவன் சிறைக்குள்ள போறான். அவங்க அம்மாதான் தெரியாத அளவுக்கு குரு குலைச்சி டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் நாளைக்கும் நிலைமையில இருக்கான். அவன் போய் பார்த்தோன்னே என்னங்க பண்ணிருக்கணும், அவங்க அம்மா பார்த்து அழுது இருக்கணும்ல, கதறி இருக்கணும்ல. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நாங்க சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், தம்பி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கிறிஸ்துவை மட்டும் விட்டு இந்த உலக வாழ்க்கைக்காக கிறிஸ்துவை இழந்துராதப்பான் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களை அடிச்சு அப்படியே தூக்கி பின்னாடி தூக்கி போட்டாங்க. இந்த பிள்ளையை துரத்தி விட்டாங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை மறுதளிக்கிற கிறிஸ்டியனை கிறிஸ்துக்குள்ள வழிநடத்தி பின் நாட்கள்ல அந்த குடும்பமாய் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிதான ஒரு தொகையை கொடுத்து மீட்டெடுத்தாங்க. அதற்கு பின்பாக தான் சிறையில் நடத்துற எத்தனையோ கொடூரங்கள், அவலங்கள், சித்திரவதைகள் 2 புக்களை எழுதி கொடுத்திருக்கேன். ஆனா முக்கியமான சம்பவத்தை என்றால் அவ்வளோ குறைஞ்சு போன நிலைமை கிறிஸ்துவ விடாம பிடிச்சனால, கிறிஸ்துவுக்காக உறுதியா இருந்தனால இன்னைக்கு ரொமானிய தேசம் உலகத்திலேயே அதிகமான கிறிஸ்துவ வாழ்ற தேசமாக என்று தேவன் ஆசீர்வதிச்சு நித்திய ஜீவனுக்கு ஏதுவார் எத்தனையோ பேர் பிரித்தெடுத்திருக்காரு. அதுதான் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு மரணத்தில் இருக்கானா அவனுக்கு நல்ல மருந்து இருந்தா நம்ம நிச்சயமா கொடுப்போம் இல்லையா? இல்ல ஒரு நல்ல டாக்டர் தெரிஞ்சா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மிஞ்சி போனான் இந்த உலகத்திலிருந்து அவனை மரணத்திற்கு தப்பிச்சு 30-40 வருஷம் வாழ வச்சிடலாங்க. ஆனா அவன் இன்னும் அதிகமான பாவம் செஞ்சானா நம்ம ஒரு நன்மை செய்ய தேவனுக்கு ஒரு தீமை செய்யக்கூடிய காரியமாய் மாறி. ஆனா ஒருவேளை அந்த
மருந்தோடு சேர்ந்து கிறிஸ்துவ மட்டும் கொடுத்துட்டா, இந்த கிறிஸ்துவ மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது நடத்திட்டா, அந்த தம்பி இன்னும் 30-40 வருஷம் வாழ்ந்தார்னா அவர் நல்ல சுகத்தோடு இருப்பாரு, நித்திய ஜீவனை பெறுவார். அவர் மூலமாக அநேக சத்தியத்தை அறியக்கூடிய வாசல்கள் தரப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பங்குக்காக நம்மளை அழைச்சிருக்கேன். மத்திய சத்தியம் பேசிக்கணும். சுவாசம் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. எங்களுடைய பார்க்க விரிச்சிருக்கிறோம். போய் நான் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைபிள் வந்து கொடுக்கறது இல்லாத நம்ம நிறைய தரங்களை நான் பார்த்தேன். நல்ல சத்திய வேதம் இருக்கு. அதனால அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த சபையை அருமையாய் சத்திய வேதத்தை ஏந்துகிற கரங்களாக இருந்திருக்க அப்பாவுக்கு நன்றி சொல்றேன். யார் கரங்கள்லாம் இல்லையோ, யார் கரங்கள்லாம் வேதத்தை படிச்சு 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 கிழிச்சிட்டீங்களோ அவங்க சத்திய வேதத்தை இல்லாத விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுக்கறது எத்தனையோ கிராமங்கள்லயும் குடிசை பகுதியிலும், குடிசை பகுதியெல்லாம் போனா ஒருத்தரையும் கேட்க மாட்டோம். கூப்பிட்டு 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 கொடுத்துருவோம். எப்படியாவது வார்த்தை போயிடும், எப்படியாவது இந்த சத்தியம் போயிடும்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் சாய்ஸே கிடையாது. ஆனா சபைக்கு வரப்ப யார் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுக்கிறோம். இலவசம் அல்ல, இல்லாதவருக்கு சத்தியம் போகணுன்ற நோக்கத்தோடு அப்பா நடத்திட்டு இருக்க காரியம். அதை நீங்க ஒத்துழைச்சி ஏற்றுக்கொண்டு சார். இந்த நேரத்தில் கூட அருமையான இந்த திருச்சபையை பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா இடத்துலயும் போறப்ப அப்பாவை நாங்க துதிக்கிறது உண்டு. அப்பா இவ்வளோ அற்புதமா நம்முடைய பிள்ளைகளை நீங்க கூட்டி சேர்த்து எல்லா இடங்களையும் போறப்ப கிராமம் எல்லாம் கூட அருமையான ஒரு சின்ன சபையாவது அந்த இடத்துல இருக்க முடியாத செய்யறார். எவ்வளவு பெரிய தேவனுடைய அன்புன்றத நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு அவர் தெய்வமா மட்டும் இல்லாம அவர் நம்முடைய உண்மையான தகப்பனாய் மாறி இருக்கிறார். அதை நம்ம இந்த நாட்கள்ல பெற்று அனுபவிக்கிறோம். நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இத அறிய முடியாதபடிக்கு ஒரு பயங்கர சூழ்நிலை. இன்னைக்கு இந்த ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறதும் உணர்ந்திருக்கோமா அப்படின்ட்டு தான். ஏன்னா இன்னி இந்த நாட்கள் ரொம்ப சீக்கிரத்துல முடிவடைய போகிறதுன்றத நம்ம நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை படிக்கிற நம்ம அதுல தெளிவா ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே என்னென்னலாம் நடக்க போகுது, இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போதோ அது அதிகமா நடந்து கொண்டிருக்கிறத நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம். பார்க்க முடியலன்னா கூட நியூஸ்ல கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாட்கள் கிருபை காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திட்டு, நாட்கள் பொல்லாதவங்களா இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம இந்த நாட்கள்ல நம்மளே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் என்ன நிலவரத்துல இருக்கிறேன், நான் உண்மையாலுமே கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேனா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை தரித்திருக்கோமா? கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம்னா நம்மளுடைய ஜீவிதால வெளிப்படுத்தும். எப்படி காற்றை நம்ம பார்க்க முடியாது, காற்றை நம்ம உணர முடியும். அதே மாதிரி நம்மளுடைய வெளி தோற்றத்தல்ல, நம்முடைய சுவாபங்கள் மாறணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய உள்ளான சுவாபம், நம்ம இருதயத்துல என்னெல்லாம் இருக்குதுன்றத மார்க் 7ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல ஏதோ இவங்கதான் பாவி இவங்கதான் பாவின்னு இல்ல, உலகத்துல வந்து அத்தனை பேருமே என்னவா இருக்கிறோமா? பாவத்தோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ நம்ம பாவம் செஞ்சு பாவிகளா மாறுறது இல்ல, நம்ம பிறக்கிறப்பே பாவ சுவாபத்தோட தாயை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். இந்த வார்த்தை தான் நம்மள அதிகமா இந்த சத்தியம் நமக்கு சொல்லி கொடுக்கறதான காரியம். அப்போ இந்த பாவத்துல இருந்து விடுவிக்க முடியாதா நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இப்ப கூட நம்ம படிச்சோம்ல ஏசாயா 59ல என்ன ஆண்டவர் சொல்றாரு, எல்லா விதத்திலையும் நான் செய்யறேன், ஆனா என்னுடைய கை குறுகி போகல. உன்னை ரட்சிக்கும்படி என்னுடைய கை குறுகி போல, என்னுடைய வல்லமை குறுகி போல. ஆனா உனக்கும் எனக்கும் தடுப்பா இருக்கிற ஒரு காரியம் இருக்குது. அதை வச்சுட்டு என் கை அந்த நீட்டி வர முடியலன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த நாட்களிலே நமக்கு தடுப்பா இருக்கிற எனக்கும் அப்பா உமக்கும் எனக்கும் தடையா இருக்கிற காரியம் என்ன? இந்த பாவமும் அக்கிரமும் தானே. என் இருதயத்துல இருக்கிற காரியத்தை தானே சொல்றீங்க. எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கிற பொறாமை, எனக்குள்ள இருக்கிற மன்னிக்க முடியாத சுவாபம், எரிச்சல், கசப்பான காரியம். அவங்கள பார்த்தாலே அவங்க என்ன நேசிக்கல, என்ன வெறுக்கிறாங்க, என்ன கசக்குறாங்க. அப்ப நானும் திரும்பி அந்த காரியத்தை தான் எனக்கும் வருது அப்படின்னு சொல்லி நம்மளே ஒத்துக்கொண்டு ஆண்டவர் அதுதான் மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் தான் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இல்ல நான் சரியா இருக்கிறேன், எனக்கு நான் கரெக்டா தான் இருக்கிறேன் நம்ம சொன்னோம்னா எழுந்து போகிறவர் நம்மளாதான் இருப்போம். ஆண்டவர் சொல்ற, நீ குருடா இருந்தீங்கன்னா உன்னை நான் குணப்படுத்திடுவேன். ஆனா நீ பாக்குறேன்னு சொல்றப்ப, அதனால நீ பார்க்கவும் முடியல, ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிற என்னவா இருக்கிற, நான் நல்ல பார்வையா இருக்கிறேன் அப்படின்னு
சொல்றார். இன்னைக்கு நம்மளுடைய தப்பிதத்தை நம்ம உணர்ந்து கொண்டு, நான் கூட அப்படிதான் இருந்தேன். சிறு வயதுல இருந்து, எனக்கு பிறந்ததுல இருந்து என்ன வளர்த்த விதம் ரொம்ப பக்தியில தான் வளர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது, இவ்வளவுதான். என் விளையாட்டே கூட அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஒரு நேரம் வரப்ப நான் நினைச்சேன், ஏன் என்ன பாவி பாவின்னு சொல்லி ஜெபம் பண்றேன், எனக்கு நான் என்ன பாவமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்குள்ள ஆண்டவர் கிட்ட அந்த கேள்வி நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்த ஆரம்பிச்சார். என்னோட இருதயத்துல என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது, எவ்வளவு பாவியா நான் இருக்கிறேன், எவ்வளவு கோபம், எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு கசப்பு. நான் எனக்கு நன்மை செய்யறவங்களுக்கு மட்டும் நான் நன்மை செய்யறேன், என்கிட்ட அன்பு கூறுறவங்களுக்கு மட்டும் அன்பு கூறுறேன். இப்படிப்பட்டவன் நான் கிறிஸ்தவளா இருக்க முடியாது. எனக்கு ஒருத்தவங்க விரோதமா பாவம் செய்யறப்ப அவங்களை நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னப்ப, எப்படி ஆண்டவரே நான் ஆசீர்வதிச்சு என்னால ஜெபம் பண்ண முடியும், அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் கிட்ட கேட்டப்ப ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க வச்சார். ஆனா ஜெபிச்ச உடனே அந்த வேதனையில இருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தேவனுடைய திவ்ய சுவாபம். அப்படி நான் சத்ருவா இருந்தப்ப எனக்காக தேடி வந்து நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்தார். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் போய் கல்வாரி சிலுவையில அத்தனை பாடுகளை வாங்கிட்டு அவர் மேல என்னுடைய பாவத்தெல்லாம் சுமத்தப்பட்டு, அவர் பாவம் ஒரு பாவம் செய்யாதவர், அவ்வளவு பாவம் செய்தவரை போல ஒரு குற்றவாளியை போல தொங்கப்பட்டார். அது யாரு? அது என்னுடையது. இப்படியா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை உணர்ந்து, ஆண்டவரே என்னுடைய பாவம் என்னை விட்டு நீங்கணும். உண்மையாலுமே இந்த எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறத காட்டிலும், இந்த உலக பிரகாரமா நம்ம கேட்கறத காட்டிலும் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் என் ஆத்துமா வாழுதா, என் ஆத்துமா வாழ்ந்தா எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்திருப்பேன். பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலேயே நமக்கு நிறைவாய் தருவார். இந்த ரகசியம் நமக்கு தெரியறது இல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா போதும், இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா போதும். நம்ம இருக்கிற உலகத்துல இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பணம் இருக்கிறவங்களுக்கு பணத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும், பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லாதது இப்படியா பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி உலகத்தார் சொல்லுவாங்க, மரித்ததுக்கு அப்புறம் உன் ஆத்துமா சாந்தி அடைக்கணும்னு. ஆனா நம்ம கிறிஸ்து நமக்காக வாங்கி கொடுத்த இளைப்பாறுதல் நமக்கு வாழும்போது, இந்த பூமியில நம்ம வாழும் பொழுதே என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன். அது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. உலகம் தருகிறதுனா என்ன தெரியுமா? மனுஷன் கிட்ட போய் ஆறுதலுக்கு பேசுவோம், அவங்க ரெண்டு ஆறுதலா பேசுவாங்க, திருப்பி வீட்டுக்கு வரப்ப வேதனையோட வருவோம், இன்னும் வீட்டுல வேதனைகள் பெருகும். சினிமா பார்த்தப்ப 2.5 மணி நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்தோடனே திருப்பியும் அதை விட அதிகமான வேதனை. இதுதான் உலகம் தரக்கூடிய காரியங்கள். பணத்தை சம்பாதிப்போம், அந்த பணத்தினால் சமாதானம் இருக்காது. ஆனா ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம் அதனோட வேதனை கூட்டார் சொல்லி இன்றைக்கு நம்ம ஆத்மா குணப்படுத்தா, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, எனக்கு உங்களுடைய உறவு வேணும். நான் எதையும் தேடி உங்களுக்கு நான் வரல. நம்முடைய பிள்ளைங்க நம்ம கிட்ட எதையா எதிர்பார்த்து வந்தாங்கன்னா, நான் உங்களை தேடி வரல, எனக்கு ஏதாவது செய்வீங்களா, எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, என் பிள்ளைக்காக தானே நான் வாழ்றேன், என் பிள்ளைக்காக தானே எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா என் பிள்ளை எதை தேடி வருது? என்ன தேடி வரல. என் பிள்ளை என் சொத்தையும் என்னுடைய பிடுங்கிக் கொள்ளதான் வருதுன்னு சொல்லி எப்படி வேதனைப்படுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் ஆண்டவர் நினைப்பார், என் பிள்ளைக்காக நான் ஜீவனையே கொடுத்துட்டேன், இவைகளை கொடுக்காம இருப்பேனா? ஆனாலும் அந்த பிள்ளை எதுக்காக வருதுன்னா, இந்த பூமியில வாழ்ற காரியங்கள்லாம் தேடி வருது, என் உறவை தேடி வரல, என்னோட அம்மா பேசணும் தேடி வரல. இந்த நாட்களை நம்மளே உணர்ந்து, அப்பா நான் எதையும் தேடி வரல, உங்களை தேடி வந்திருக்கப்பா, என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லி வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, நம்மளை சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கும்படியா. நீ எவைகளை விட்டுனா இந்த பூமியில உள்ள என்ன நம்மள உலகத்தால் உண்டான காரியங்கள் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு, இத பாக்குறப்ப ஆசையா இருக்கு, இந்த மாதிரி ஆயிடணும் அந்த மாதிரி ஆயிடணும், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உன்னதத்தை நோக்கி பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் சொல்லி அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு நீ இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொண்டால் நீ பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும்
எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பேன்னு சொல்லி தேவனுடைய கருத்துல இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா அது கனத்திற்குரிய பாத்திரமா தான் இருக்கும். நம்மளா கணத்தை தேட்டோம்னா நம்ம கனவீனம் தான் அடைவோம், நம்ம தாழ்ந்துதான் போவோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது கணத்தை தேடி அல்ல. அப்பா நீங்க உங்களுடைய அன்புக்காக ஏதாவது செய்யணும், நீங்க செஞ்ச நன்மைக்கு நான் எதையும் செய்ய முடியாது, என்னையே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நம்மளே நம்ம இது பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒண்ணுக்காக இல்ல. தேவன் நமக்காக ஒரு நித்திய வாழ்க்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். நேற்றுக்குறேங்க என்னுடைய தெரிஞ்சவங்க கிட்ட பேசுனேன். அவங்க பாத்தீங்கன்னா பணத்துல அதிகமா இருக்காங்க, நிறைய என்னென்னமோ செஞ்சேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்கம்மா, நான் என்னத்த உலகத்துல அனுபவிச்சேன், எல்லாமே அவங்க கிட்ட இருக்குதே அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லம்மா, நான் எதையுமே அனுபவிக்கல அப்படின்னு. இதுதான் திருப்தி அடையாத ஒரு இறுதியும் தான் நமக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம தேவனை பெற்றுக்கொண்டோம்னா அது எப்படி இருக்கும்? ஜீவ நதியாய், சமாதானத்தின் நதியாய், திருப்தியாய், நம்மள அல்ல குறையாத தேவனுடைய அன்பு நமக்குள்ள எப்பவும் இருக்கும். அதுல நம்ம திருப்தியா இருப்போம். அவருக்காக நம்ம வாழ ஆரம்பிப்போம். நம்ம சாட்சியோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய குடும்பத்தை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சூழ்ந்திருக்கிற ஜனங்களை நம்ம மூலியமா சந்திக்க முடியாத ஒரு பெரிய நோக்கத்தோட நம்மளை வச்சிருக்கிறார். இதை நம்ம உணர்ந்து, அப்பா ஏன்னா உங்களுடைய கருத்தின் கிரியா வச்சிருக்கிறீங்களே, இன்னைக்கு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோமா, அவருடைய செய்தியா நம்ம மாறிட்டோமா, இன்னைக்கு என்னால என்னெல்லாம் நடந்துச்சு ஏசப்பா, என்ன குறிச்சு வச்சிருக்கிற இவ்வளவு நாட்கள் கடந்து போச்சு, இனியாவது நான் யாரு பயன்படணும்னு சொல்லி நம்மளை சுத்திகரிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்துல இருக்க காரியங்களை எல்லாம் காட்டுங்க, நான் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உடைய கருத்துள்ள எல்லா நற்கிரியைக்கும் ஆயத்தமான இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுப்போம். சாட்சியோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பயங்கரமான வல்லமை உண்டு. அந்த வல்லமை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி நமக்காக ஜெபிக்கும் போது அவர் ஆமென் ஆமென் என்று எல்லாவற்றுக்கும் பதில் தருகிறாராம். இந்த நாட்கள்ல எப்பேற்பட்ட போராட்டம், அந்த ஜெபத்தில் இருந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. அவ்வளவு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார், கல்லான இருதயத்தை உடைப்பார், ரட்சிப்பு எங்க பார்த்தாலும் நம்ம மூலியமா அநேக ரட்சிப்புகளை நடத்துவார். பாவத்துல இருக்கிற வாலிப பிள்ளைங்க, குடும்பங்கள் பிரிந்து இருக்குது, எத்தனையோ வேதனைகள் நிறைந்திருக்கிறது இந்த உலகத்துல. நம்மள ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். சாட்சியோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு தேவ கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருங்கி ஏறுது. நம்மள சும்மாவே இருக்க விட்டாது, நம்மள நெருங்கி ஏறி இதற்கா ஜெபம் பண்ணு, இதற்கா ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தின் மூலமா பெரிய காரியங்களை சந்திப்பார், அநேக ஆத்துமாக்களை சந்திப்பார். நம்ம நிச்சயமா ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம்ல, அந்த உப்போ பரலோகத்துக்கு போறப்ப ஆண்டவர் நம்ம காட்டுவார், மகனே மகளே நீ ஜெபித்தது மூலமாய் என்னை நீ தரித்து கொண்டு என்னுடைய திவ்ய சுவாபத்தினால் நீ வாழ்ந்தது மூலமாய் நீ அநேக ரட்சிப்புகளை நடத்திருக்கிற பாருன்னு சொல்லி நமக்கு காட்டும் போது நமக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்மள ஒப்பு கொடுப்போம், அவருடைய உறவுக்காக தேடுவோம், வேதத்தை அதிகமாய் வாசிப்போம், ரொம்ப நிறுத்தி நிதானித்து ஏதோ 2 அதிகாரம் படிச்சிருக்கோம் அப்படின்னு படிச்சிடாம கொஞ்சம் படிச்சாலும் நிறைய படிச்சாலும் அந்த வார்த்தை ஜீவனா எனக்குள்ள பாயணும். எனக்கு இந்த வார்த்தை இப்படி சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நன்மையும் அறியத்தக்கதான் நான் இதை படிக்க கூடாது, ஏன்னா எனக்கு பலன் இல்லை, இந்த பூமியில வாழ்றதுக்கு பாவம் என்னை நெருங்கி இருக்குது, இந்த பாவத்தை ஜெயிக்க ஏன்னா நான் என்னைக்கு கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அன்னைக்குதான் அதிகமா கோபப்படுறேன். அதனால ஜீவனுக்கு ஏதுவாய் நீங்க இந்த வார்த்தையை எனக்கு தாங்கன்னு சொல்றப்ப அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமான வார்த்தை நம்மள ஜெயமாய் நடத்தும். வெள்ளான சாட்சிகளாய் நம்ம மாறுவோம். நம்முடைய ஜீவிதத்துக்குள்ள அநேகருக்கு வெளிச்சமா பிரகாசிப்போம். நம்ம ஜெபத்துக்கு மூலமா அநேகரை சந்திச்சு ஆண்டவர் ரட்சிப்பார். நாட்டுல இருக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் செய்வீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்ய உச்சலாங்களா? இந்த சத்தியம் உங்களை சந்திச்சது விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு திரும்ப ஒரு உறுதி பெற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு பாடல் பாடுறேன், அந்த பாடலை நீங்களும் ஜெப சிந்தியோட உண்மையான விசுவாசத்தோடு அந்த சுதந்திரத்தை பெரும்படியா இருதயத்தில் கை வச்சு பாட ஆரம்பிக்கலாங்க. ஒரு சின்ன சரணம் தான், ஆனா இன்று உறுதி பண்ணுவோம். சத்திய வாக்கை நம்புகிறேன். இவ்வளவுதான் சவுண்டு. எங்க பரலோகம் கேட்கணுங்க? ஏதோ என் காதுக்கே கேட்காத மாதிரி பாடுற மாதிரி இருக்குது. கேட்கணுங்களா பரலோகம்? நான் கத்துவாங்க, கழுத கத்துற மாதிரி கத்துவேன். எப்படியாவதுப்பா ஒரு பாவி மறந்துடும்னா எங்க ஒப்பு கொடுக்கிறப்பா சொல்லிட்டு
என்ன பாடுங்களா உறுதியோட பாடுவோம், சத்தமா பாடுவோம். நான் பாடுறப்ப பாடாதீங்க, நீங்க பாடுறப்ப சத்தமா பாடு. இன்னைக்கு நம்ம உறுதி போட்டு சத்திய வாக்கை நம்புகிறேன், நித்திய ஜீவன் கலிப்பா, என் பிள்ளை ஜீவ புருஷகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார், வருவார் கருணமிருவே கைகிறாரே, வந்த ஆண்டவரே சுரத்தை அழகுமாயை இழக்கிறாரே, அதை நம்பாரே மயக்கிடுமே, மரணமோ சந்திக்குமே, வரவாரே ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் அப்பா எங்களை சந்திச்சீங்கன்னு விசுவாசிக்கிறோம். மீண்டுமாய் ஆவியானவர்களை ஒரு புது சிருஷ்டியாய் அப்பா ஒரு புதிய மனிதனாய் உருவாக்கின விசுவாசம். அப்பா, இன்று எங்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நித்திய ஜீவனின் சுதந்திரவாளிகளாய் இந்த பிள்ளைகளாய் தகப்ப நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா. எல்லாவற்றையும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க தகப்ப. இனி வரும் நாட்கள்ல அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கவும், இந்த கரத்தின் கிரியாய் செய்யாய் செயல்படுவோம். எங்கள் மூலமாய் தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களேப்பா. அப்படித்தானே எபேசியர் 2:10 சொல்லுது. அப்பா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நற்கிரியை செய்யும்படியாய் அப்பா உங்களுடைய கரத்தின் கிரியாய் செய்தியாய் அப்பா நீங்க மாற்றி அவை எல்லாவற்றையும் அப்பா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களேப்பா. இது அதற்காக எங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, அதற்காக எழும்ப அப்பா எங்கள் ஒவ்வொரு தகப்பனே உங்களுடைய பரிசுத்த ஆவியான அபிஷேகம் மகிமையாய் உம்முடைய நாமத்தில் உம்முடைய அன்புக்காக வாழக்கூடிய கிருபைக்கு எதுவாய் நடத்துகிறார். நீங்க கொடுக்கிற இந்த தருணத்தை முழுவதுமாய் வரும் காலங்கள் உமக்காக வாழ்ந்த எங்களுக்கு பெரிதான கிருபையை கொடுங்கப்பா. தகப்பனே, அருமையான ஒரு சபை இந்த பகுதியிலே பேசுகிறீங்க. அருமையான தகப்பனேப்பா, சபை மக்களை கூட்டி வச்சிருக்கீங்க. முன்பாக தகப்பனே நடத்தும்படிய அருமையான தாசரை கொண்டு அப்பா நீங்க கத்தாவை எத்தனையோ வருடங்களா அப்பா இந்த பகுதியில் ஒளிவு செய்து வரும்படியாக கருத்து செஞ்சிருக்கீங்க. இனி வரும் நாட்டில் இந்த பகுதி முழுவதும் தகப்படி உமக்கு சொந்தமாக இந்த சபை அப்பா ஒரு நாட்டில் வரப்ப அப்பா இடம் கொள்ளாதபடி ஆத்துமாக்கள் மட்டுமல்ல அப்பா பெருகி வலது இருந்து கத்தாவை அப்பா முன்னும் பின்னமாய் கத்தாவை அப்பா பெருகத்தக்கதா ஆசீர்வதி முழுவதுமாக இந்த காலத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் சிவ நல்ல பிதாவே. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். சிறிய ஜெபம் செய்து நம்ம முடிச்சுட்டு பைபிள் கொடுப்போங்க. ஐயா, இல்லாதவங்க பைபிள் இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கிக்க. அது கிழிஞ்சு போச்சு, ஆரியாம இல்லை, பின்னாடி வெளிப்படுத்தலாம்ல, அப்படி கிழிஞ்சு போனவங்க அப்படி இருக்கணும் மனசாட்சியோட வந்து வாங்கிக்கொள்ளுங்க. இருக்கிறவங்களுக்கு வாங்க வேண்டியதில்லை, வச்சிருக்கிறவங்க தயவுசெய்து இல்லாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஜோமன் தேசிய நல்லதாகவே நாளுக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்க நாங்கள் இந்த ரட்சிப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தாத பிறகு இந்த ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் சிந்தைகள் மாற, எண்ணங்கள் மாற, கிறிஸ்துக்கு புது சிருஷ்டியா மாறுகிறோம். கிருபை செய்யுங்க. செய்து கொண்ட ஐயாவுக்காக சாட்சியோடு கூட பகிர்ந்து கொண்ட அம்மாவுக்காக சொல்லுகிறோம். ஊழியர்களை அதிகமாக ஆசிரியர் அநேக கிராமங்களுக்கு அடரே அநேக பட்டி தொட்டிகளை சேர்ந்து வேதவசனத்தை அடரே சொல்வது மாத்திர கொடுக்கபடியான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த ஊழியத்தை அதிகமா ஆசிரியர் மகளுக்கு ஆட்சிக்கிறோம். மகளுடைய திருமண காரியங்கள்லாம் அந்த நேரத்து காலத்தில் நடந்தவருடைய ஆட்சிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் இந்த ஆசிரியத்தை அனுப்பும். அடரே கண் ஆபரேஷன் பண்ணி இருக்கிறதான நகர்மி அம்மாவுக்காக அடரே அருமையான அந்த யாக்கோப் மோகன் ஐயோக்கார வச்சுக்கிறோம். அவருடைய கண்களை தொட்டு சுகமாக்கி அடுத்த வாரத்தில் கொண்டு வரக்கூடிய ஆட்சிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற சந்தன ஐயோக்கார வச்சுக்கிறோம். கத்த சீக்கிரத்தில் குணமாக்கிட்டு வீட்டுக்கு வர கதை உதவி செய்யும். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இருக்கிற சரீர பலன்கள்லாம் மாற்றம்
பலப்படுத்தும், ஆசீர்வதி, நன்மை கிருபை தொடரட்டும். துதிக்க நாம மகிழ்ச்சி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பினைக்கு வருடத்துக்கு ஆகும் சிநேகமும் கூடி வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு தலைப்பட்டங்களோட ஊழிகளோடும் சகல பஸ்தங்களோடு விசேஷமாய் செய்தி கொடுத்த ஐயாவோடும் ஊழிகளோடும் சதாகாலம் மிக வேண்டும் காப்பாராக. அல்லேலூயா.